வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கும்போது கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன். கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் என்ன? சில பிளாக்கில் நம்ம பார்க்குற போது ஒரு சிஸ்டத்தில் பார்க்குற போது புள்ளி பிளாக் சிஸ்டத்தில் ஆக்சலரேஷன் ஒரு சிங்கிள் த்ரெட்டாக இருந்தால் ஆக்சலரேஷன் இந்த புள்ளிக்கும் சேமாக இருக்கும். பட் சப்போஸ் இப்படி ஒன்று இருந்தது, இப்படி ஒரு சிஸ்டம் இருந்து இப்படி ஒரு பிளாக் இருந்ததுன்னா இப்படி ஒரு பிளாக்கு எப்படி இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் இங்கே A1, இது மேலே போணுச்சுன்னா ஆக்சலரேஷன் A1. பட் இது வழியாக போகிறதுனால இந்த ஆக்சலரேஷன் இது வரைக்கும் என்ன சிங்கிள் சேம் த்ரெட்டு A1 வரும். பட் இது வழியாக போயிட்டு மறுபடியும் இப்படி போகிற போது இங்கே சிங்கிள் த்ரெட் A2வாக இருக்கும். பட் இங்கேருந்து மறுபடியும் வேறு ஏதாவது எடுத்தோம்னா ஆக்சலரேஷன் வேரி ஆகும். அது நம்ம சில எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ ஆக்சலரேஷன் ஒரு இந்த புள்ளி சிஸ்டத்தில் புள்ளி மாஸ் பிளாக் புள்ளி ஸ்ட்ரிங் சிஸ்டத்தில் ஆக்சலரேஷன் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன். தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ரிலேஷன் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி, ரிலேஷன் பிட்வீன் ஆக்சலரேஷன் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி ஆக்சலரேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம சிக்மா F = ma நியூட்டன் செகண்ட் லாவில் யூஸ் பண்ண முடியும். இங்கே A1 இருந்து இங்கே A2 இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் நம்ம காமனாக போட முடியாது. பட் இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு தெரியும், இந்த ப்ராப்ளத்தில் என்ன காமன் த்ரெட்டு. ஸோ இதோட ஆக்சலரேஷன் என்ன பிக்கர் மாஸ், M1 is bigger mass minus smaller mass divided by sum of the masses. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் into G. And tension is equal to ரெண்டு பிளாக் இருக்கிறதுல 2 into M1 M2 divided by M1 plus M2 அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன்னா ஆக்சலரேஷன் இஸ் சேம். சப்போஸ் நம்ம கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனை சப்போஸ் இங்கேருந்து இந்த லென்த் நம்ம L1ன்னு வச்சுக்குவோம். இங்கேருந்து ஏன்னா இந்த லென்த் இங்கே போய் இது வரைக்கும் வருது. இங்கேருந்து இந்த லென்த் L2 அப்படின்னு L2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிங்கிள் ஸ்ட்ரிங்கு ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க ஐடென்டிஃபை சிங்கிள் ஸ்ட்ரிங். இது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங். ஐடென்டிஃபை த சிங்கிள் ஸ்ட்ரிங் and divide it into two different sections. Single string என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ரிங்கை சிங்கிளாக எடுத்துக்கிட்டோம்னா L1 plus L2 is equal to total length of the string. This length plus this length is equal to total length of the string. Length of the string எப்போதும் கான்ஸ்டன்ட், இதுதான் வேரி ஆகும். ஆக்சலேஷன் இந்த பக்கம் போணுச்சுன்னா L1 குறையும், ஆக்சலேஷன் இந்த பக்கம் தான் L2 கூடும். எங்கே லென்த்து குறைஞ்சா இங்கேருந்து சப்போஸ் M1 பெருசாக இருக்குது, இந்த சுச்சுவேஷன் என்ன வரும், M2 சின்னதாக இருக்குது. ஸோ M2 மேலே போகும், ஸோ L2 குறையும். M1 கீழே போகும், அதனால் L1 இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அங்கே பாசிட்டிவ் சைன் போட்டுக்குவோம், லென்த்து குறைஞ்சா அங்கே நெகட்டிவ் சைன் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது L1 என்ன, L1 இது டிஸ்பிளேஸ் ஆகுது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது, நியூ லென்த் இதாகுது. ஸோ ஹியர் திஸ் இஸ் டிஸ்பிளேஸ் dL1 by dt plus dL2 by dt is equal to dL by dt. இது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் equal to 0. டிஃபரன்ஷியேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் dL by dt என்ன வருது? ஓகே, நவ் dL எது L1 குறையுதா கூடுதா? M1 இஸ் பிக்கர், ஸோ M1 இன்க்ரீஸ் ஆகுது, கீழே வருதுன்னா L1 இன்க்ரீசஸ். திஸ் இஸ் L1 இன்க்ரீசஸ். ஸோ L1 இன்க்ரீசஸ்னால L1 பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. L1 என்ன, L2 ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, இதோட ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, இதோட ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா இது கீழே வருது, இது மேலே போகுது. இதை A1ன்னு வச்சுக்கோ, இதை A2ன்னு வச்சுக்கோ. ஆசிட்டிஸ் நமக்கு தெரியும்,
சிங்கிள் புள்ளி சிஸ்டம் இருக்கிறதுனால a1 is equal to a2, பட் நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ திஸ் பிகம்ஸ் dl1 by dt. என்ன வருது? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஃபரன்ஷியேட் is equal to v1. ஸோ திஸ் வில் பி மைனஸ். ஏன்னா L2 டிக்ரீஸ் ஆகுது. L2 இங்கேருந்து இங்கே போகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் v1 மைனஸ் v2 is equal to 0. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெலாசிட்டிக்கு. ஆர் v1 is equal to v2. ஸோ வெலாசிட்டி ஆஃப் m1, சி இது வெலாசிட்டி v1, இது v2 இருந்ததுன்னா வெலாசிட்டி ஆஃப் மேக்னிட்யூட்லேயே இதோட வெலாசிட்டியும் இதோட வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்குது. How about acceleration? மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் L1 by d with respect to time, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் டி ஸ்கொயர் L2 divided by d ஸ்கொயர் t is equal to dl by 2, which is equal to 0. ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 0 is equal to 0. ஸோ வாட் இஸ், சி எல்லாம் தெரியும் நமக்கு. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெலாசிட்டி. செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வெலாசிட்டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அந்த வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆக்சிலரேட் கிடைக்கும். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் a1 minus a2 is equal to 0. This is equal to a1 or a1 is equal to a2. ரெண்டு சேமாக இருந்தால் காமனாக ஏன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் சிங்கிள் பிளாக் சிஸ்டம் a1 இந்த பக்கம் இருக்குது, a2 இருக்குது. தென் ஆல்ரெடி we know it is சேம் ஆக்சலரேஷன். இது சேம், இது என்ன ஆக்சலரேஷன் கீழே போதோ அதே ஆக்சலரேஷனில் இது மேலே போகும். இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். இன்னொரு டைப் ஆஃப் மெத்தடையும் பார்ப்போம். அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதில் சப்போஸ் என்ன காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் புள்ளி வந்துன்னா L1 L2 எடுக்கிறதுல நமக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ நெக்ஸ்ட் வர செக்ஷனில் இதை பார்ப்போம். இந்த ஃபிகரில் என்ன இருக்குது? ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் ஆக்சலரேஷன். இதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும், இதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும், இதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். இதில் என்ன ஆக்சலரேஷன்? ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, ஐடியல் ஸ்ட்ரிங் இருக்கிறதா இன்எக்ஸ்டென்சிபிள். இது என்ன ஆக்சலரேஷனில் வருதோ அதே ஆக்சலரேஷனில் தான் இதுவும் போகும். ஸோ இந்த லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இங்கேருந்து இது L1, இங்கேருந்து இந்த லென்த்தை L2ன்னு வச்சுக்கோ, இதை வந்து L3ன்னு வச்சுக்கோ, இதுவும் L3. ஏன்னா இது ஒரு லென்த் இருக்குது, இது ஒரு லென்த் இருக்குது. ஸோ டோட்டல் லென்த் இஸ் ஈக்குவல் டு L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் ட்வைஸ் ஆஃப் L3. ஏன் ட்வைஸ் ஆஃப் L3ன்னு எழுதுகிறோம்? இது ஒரு L3 இருக்குது, இது ஒரு L3 இருக்குது. ஸோ L3. ஸோ ஃபஸ்ட் செகண்ட் திங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dt ப்ளஸ் dl2 with respect to time plus 2 into dl3 with respect to time. Since L constant, differentiation of constant is equal to 0. First equation நம்ம எழுதிட்டோம். இப்போ நெகட்டிவ் பார்ப்போம். L1 இங்கேருந்து இங்கே போகுதுன்னா L1 டிக்ரீஸ் ஆகும். இங்கேருந்து இங்கே போக இந்த லென்த்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ dl1 by d2 is மைனஸ். அதுமாதிரி L2 இங்கேருந்து, ஸோ அது ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் a2. இதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? a1. இதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு a3. ஓகே, நவ் dl1 மைனஸ். ஸோ இதுக்கு என்ன வரும்? L2க்கு என்ன வரும்? L2 இப்போ டிக்ரீஸ் ஆகுது. இங்கேருந்து இப்படி ஃபுல்லாகுது. அப்படிங்கும்போது இந்த லென்த்து குறையும். ஸோ லென்த்து குறைஞ்சாலே நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும். ஸோ இதோட லென்த்து நான் L3 கீழே போகுது. அதோட இங்கே லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது நம்ம இது ப்ளஸில் தான் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் எகைன் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வித் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் L1 by d ஸ்கொயர் t மைனஸ் d ஸ்கொயர் L2 by d ஸ்கொயர் t ப்ளஸ் 2 into d ஸ்கொயர் L3 by d square is equal to 0. See, differentiation of L with respect to time gives velocity, and differentiation of velocity with respect to time gives acceleration. That is, double derivative of
displacement gives acceleration. So இந்த equation நம்ம எப்படி எழுதலாம்? minus v1 minus v2 plus 2v3 is equal to 0. இது எப்படி எழுதலாம்? r v1 plus v2 is equal to 2v3. That is இதோட velocity plus இதோட velocity is equal to double of its velocity. அதான் இந்த equation சொல்லுது. So now இந்த equation எடுத்துட்டோம்னா minus of a1, this is minus of a2 plus twice of a1 is equal to 0. So now or we can write a1 plus a2 is equal to twice of a3. This is the relation. A1 plus a2 is equal to twice of a3 is the relation between all the three acceleration. இந்த ப்ராப்ளத்தை நம்ம கொஞ்சம் ஈஸி மெத்தட்லேயும் போடலாம், ட்ரிக்னு கூட சொல்லலாம். ஈஸி மெத்தட்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் டென்ஷன் ஆல் த டாட் ப்ராடக்ட் ஆஃப் டென்ஷன் வெக்டர் அண்ட் ஆக்சலரேஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது டென்ஷன் ஒரு வெக்டர், ஆக்சலரேஷன் ஒரு வெக்டரு, ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட் எடுத்து எல்லா டென்ஷன் ஆக்சலரேஷன் டாட் ப்ராடக்ட் எடுத்து ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஆக்சலரேஷன் ரிலேஷன் கிடைச்சிடும். இதை பண்ணுற போது சரி ப்ரீவியஸாக சொன்ன பண்ணுற போது ஆக்சலரேஷன் ஒன்லி ஃபார் த பிளாக், ஆக்சலரேஷன் ஒன்லி ஃபார் த பிளாக், நாட் ஃபார் த புள்ளி. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஈஸி மெத்தட்னா சம்மேஷன் ஆஃப் சம் ஆஃப் ஆல் த டென்ஷன் வெக்டர் டாட் ப்ராடக்டட் வித் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கெல்லாம் தெரியும் டாட் ப்ராடக்ட்னா என்ன? a dot b is equal to modulus of a plus modulus of b into cos of angle between a and b. So it means நம்ம என்ன சொல்லலாம், sigma tension vector dot a vector is equal to 0. என்னென்ன டென்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்டில் away from this there is one tension, இங்கே ஒரு tension from the point of contact. From the point of contact same த்ரெட்டுங்கிறத t வரும், இங்கே t வரும். ஸோ இங்கேருந்து பார்க்குற போது ஃப்ரம் t இங்கே ஒரு t, சேம் t இங்கே இருக்கும். ஸோ இது இங்கே வரும்போது இங்கே t இருக்கும், இங்கே ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் t இருக்கும். இது ஒரு t, இது ஒரு t, ரெண்டையும் பார்க்குற போது இது 2t இருக்கும், இதுவும் 2t இருக்கும். ஸோ இதுதான் டென்ஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ நம்ம இந்த பிளாக்குக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஆக்சலரேஷன் டென்ஷன் ப்ளஸ் இதோட ஆக்சலரேஷன் டென்ஷன் ப்ளஸ் இதோட ஆக்சலரேஷன் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு டென்ஷன் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு வந்து m1 எடுத்துட்டோம்னா t டாட் இதோட ஆக்சலரேஷன் என்ன? a1 t டாட் a1 வெக்டர் சம்மேஷன் இல்லையா, ப்ளஸ் அடுத்த a2க்கு போவோம். a2 t2 அதுவும் t தான், அது டென்ஷனும் t into a2 t dot producted with a2 vector. ஏன்னா இங்கே t இருக்குது, t a2, இங்கே என்ன இருக்குது 2t a3 plus 2t dotted with a3 vector is equal to 0. This is sum of all the tension vector and acceleration vector is equal to 0ன்னு நம்ம எழுதிடுறோம். 2t is equal to. ஸோ இங்கே வந்துட்டு this is equal to t a1 cos of theta plus t a2 cos of theta 1 theta 2 plus 2t a3 cos of theta 3 is equal to 0 according to this dot product இது. ஸோ angle between t and a இதுதான் theta 1, angle between t and a2 theta 2, angle between t and a3 cos theta 3. ஸோ இங்கே டென்ஷன் இந்த பிளாக்குக்கு டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா ஃபார் திஸ் பிளாக் இதுதான் டென்ஷன், இது இல்லை, இது ரெண்டு இருக்குது. ஸோ theta is equal to 0 and cos of 0 degree is equal to 1, cos of 180 degree is equal to -1. இது உங்களுக்கு இந்த சிம்பிள் பேசிக் விஷயம் தெரியலன்னா தயவுசெய்து ட்ரிக்னாமெட்ரி பாருங்கள், அது அந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். 29 ஃபார்முலா அதை எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு. ஸோ இந்த ரிசல்ட்டு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மறுபடியும் அதை போய் கொண்டு போய் பாருங்கள். ஓகே, ta1, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
டி A1 இது வந்து காஸ் ஆஃப் டீக்கும் A1க்கு உள்ள ஆங்கிள் என்ன ரெண்டும் சேம் டைரெக்ஷன் இருக்குது தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ தீட்டா 1 இஸ் காஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1 போட வேண்டிய தேவையில்லை ப்ளஸ் TA2 காஸ் தீட்டா 2 ஸோ டி இருக்குது A2 இருக்குது டி இந்த பிளாக்குக்கு இந்த பக்கம் இருக்குது A2 இந்த பக்கம் இருக்குது ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 0 காஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அதுவும் போட வேண்டிய தேவையில்லை ப்ளஸ் 2t into A3 cos theta 3 2t for this block 2t upward இருக்குது 2t upward இருக்குது acceleration downward இருக்குது acceleration 3 downward இருக்குது ஸோ ரெண்டுத்துக்கும் இப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம் 2t இப்படி இருக்குது இது A3 இப்படி இருக்குது ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் 180 ஸோ காஸ் ஆஃப் 180 is equal to -1 into -1 is equal to 0 or we can write TA1 plus TA2 minus 2TA3 is equal to 0 or TA1 plus TA2 is equal to 2TA3 the TA and TA cancel பண்ணிட்டா A1 plus A2 is equal to twice of A3 லென்த் மெத்தடில் போட்ட போதும் சேம் ரிசல்ட்டு தான் நம்ம வந்தது பட் திஸ் இஸ் ரொம்ப ஈஸியான மெத்தட் காம்படிஷனில் இது வந்து ஜேஇக்கு மெயின் அண்ட் நீட்டுக்கு வரும் மெயின்லி ஜேஇ மெயினுக்கு வரும் அட்வான்ஸுக்கு வரும் நீட்டுக்கு வரலாம் ஸோ இந்த மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது போர்டுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை